நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் இல்லாமலே இறைவா, பாவத்தின் அடிமை தொலைந்து மனித இனத்தை விடுவிக்க உம் திருமகன் அடிமையின் வடிவேற்க திருவுளமானீரே. அதனாலும் பிள்ளைகளாகிய மனிதர் அனைவருக்கும் நீர் அளிக்க விரும்பும் உரிமை நிலையினை விளங்கிடப்பட்டும் அடியார்களும் பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 7:26, 7-9, 12, 16-19 வரை உண்டான இறைவார்த்தைகள். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாயுள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ள இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரித்தாக்குவீர். ஏனெனில்
எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்கு செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும்போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி இறந்தோர் இளைஞர்களின் நாட்டிலும் அதை விளைச் செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 102. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். குறித்த காலம் வந்து விட்டது. விண்ணுலகே நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சு. பூலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவு மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது
என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை வழிபாடு மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மிக அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது எஸ்ஐயா நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்கள் மிகவும் கொடுமையான சூழல் இருக்கின்ற போது, அடிமைத்தலையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடுகின்றார்கள். தங்களுடைய துயரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், தங்களுடைய துன்பத்திலிருந்து தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த துன்ப நிலைதான் அவர்கள் சுமையாக கருதுகின்றார்கள். அந்த சுமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார்கள். எனவே இத்தகைய மனநிலையில் இருக்கின்ற இஸ்ரேல் மக்களை நோக்கி, இத்தகைய அடிமைத்தலையில் இருக்கின்ற இஸ்ரேல் மக்களை நோக்கி, ஆளும் வர்க்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்ற ஏக்கனில் இருக்கின்ற அந்த இஸ்ரேல் மக்களை நோக்கி ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகின்றார். சுமையோடு இருக்கின்றவர்களை வாருங்கள் என்ற அழைப்பை அவர் நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சுமை என்பது பல்வேறு சூழலில் நாம் ஒரு துயரமாக எண்ணுகின்றோம். சுமை என்பது பல்வேறு சூழலில் நாம் ஒரு தடையாக எண்ணுகின்றோம். ஆனால் சுமை இல்லை என்றால் வாழ்க்கையில் சுகம் என்பது இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சுமையை தாங்கிக் கொண்டார். நம்முடைய சுமையை அவர் தாங்கியதால் தான் நாம் மீட்பை பெற்றோம். அவர் நம்முடைய சுமையை தாங்கினால்தான் நாம் அனைத்து விதமான விடுதலையை பெற்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணமாக நாம் வாரிக்கின்ற பொழுது, தாய் பிள்ளையுடைய உறவை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தாய் தன்னுடைய பிள்ளையை சுமையாக கருதியிருந்தாள் என்றால் கண்டிப்பாக 10 மாதம் சுமந்திருக்க மாட்டாள். அதை 10 மாதம் சுமந்திருக்கவில்லை என்றால் அது ஒரு உயிராக இந்த உலகத்தை எட்டி பார்த்திருக்க முடியாது. அதேபோல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கூட அந்த குழந்தை பல்வேறு சூழலில் தவறுகள் செய்கின்ற பொழுதும், பல்வேறு சூழலில் தன்னுடைய பெற்றோருக்கு, குறிப்பாக தாய்க்கு ஏளன பேச்சுகளை கொண்டு வருகின்ற பொழுதும் அதை தாய் சுமையாக கருதியிருந்தாள் என்றால் அந்த குழந்தை வளர்ப்பு என்பது முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கும். ஆனால் தாய் சுமையாக கருதாமல் சுகமாக கருதினாள். எனவே குழந்தை வந்தது. தாய் சுமையாக கருதாமல் சுகமாக கருதினாள். எனவே குழந்தை நல்முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டது. அதை தான் ஆண்டவரின் நமக்கு கொடுக்கின்றார். நாம் சுமையை சுமையாக கருதாமல் சுகமாக கருத வேண்டும். அவ்வாறு சுகமாக கருதுகின்ற பொழுதுதான் துன்பங்களையோ துயரங்களையோ வேதனைகளையோ சோதனைகளையோ ஒரு தடையாக எண்ணாமல் படிக்கற்களாக நாம் எண்ணுவோம். அத்தகைய படிக்கற்களாக என்னதான் ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சுமை என்று வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எனக்கு இந்த சுமையை கொடுத்து உம்முடைய உடனிருப்பை எனக்கு காட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சுமையை பார்த்து நாம் சொல்லக்கூடாது, எனக்கு இத்தகைய சுமை இருக்கின்றதை நான் என்ன செய்வேன் என்று. ஏனென்றால் நாம் எப்பொழுது அதை சொல்லுகின்றோமோ அப்பொழுது நாம் அழுத்தத்திற்கு ஆளாகின்றோம். அவ்வாறு இல்லாமல் சுமை நம்மை வாட்டுகின்ற பொழுதும், சுமையை நாம் சுமையாக கருதுகின்ற பொழுதும் நாம் என்ன வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். இந்த சுமை எனக்கு சுமை அல்ல, மாறாக ஒரு படிக்கல். இதன் மூலமாக நான் என்னுடைய வாழ்வில் வெற்றியை காணுவேன் என்று நாம் எண்ணுகின்ற பொழுது மட்டும்தான் நாம் விடுதலை பெற முடியும். அதைதான் புனிதர்களும் அதைதான் திருத்துதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றினார்கள். அவர்களுக்கு வந்த துன்பங்களையோ துயரங்களையோ தடைகளையோ அவர்கள் சுமையாக கருதாமல் ஒரு படிக்கற்களாக எண்ணினார்கள். எனவே மாற்றி பெற்றார்கள், மாட்சிமைப்படுத்தப்பட்டார்கள். நாமும் அத்தகைய ஒரு வாழ்வை வாழதான் அழைக்கப்படுகின்றோம். எனவே சுமையை சுகமாக கருதுவோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார். சுமையை சுகமாக கருதுவோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். சுமையை சுகமாக கருதுவோம். ஆண்டவர் நம்மிலிருந்து செயலாற்றுவார். நாம் மற்றவர்களுக்கு நல் மனிதர்களாக வாழ்வோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இவ்வழியில் நாம் மன்றாடுவோம். பலியாகவே
அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மனித மீட்பின் காலத்தினை அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு நேர்ந்தளிக்கின்றோம். இதன் வழியாகும் அடியாறு அடிமை தலையிலிருந்து விடுதலை அடையவும் உள்ளார்ந்த உரிமை வாழ்நிலையாக பெற்று என்றும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீ திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்தித இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானது முதன்மை வானதுதரோடும் அரியணில் அமர்வோ தலைமை தாங்குவரோடும் வான் படிகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்பரிகளின் கடவுளமா ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவருக்கு உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவருக்கு உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணமக்கு ஒளியும் புரிய தகுந்த வினங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்திலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா தொழிலினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளும். மேலும் உயிர்த்திலும் இது நோக்குடன் துயில் குழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்குது நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளை கண்ணி தாயாழ்ந்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் எவள் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் அன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக ஒரே குடும்பமாக இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருளும் வென்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போது விடுதலையை பெற்று யாதொரு கலக்கும் ஜலமாயிருப்பமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேர்மத்திற்காகவும் இமைப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் மதுரவை நம்பிக்கை மட்டுமிக்க நோக்கி பார்த்து முதல்வளத்தை கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொல்வீராக. இன்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றலாமோ ஒருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
என்றென்றும் வாழும் இல்லாமலே இறைவா, எங்கள் உரிமை வாழ்வு காத்தரப்பட்ட விலையை நினைவு கூர்ந்து எங்கள் சகோதர சகோதரிகளுக்காமது கனிவீரஞ்சி கேட்கின்றோம். அதனால் அவர்கள் அடிமையிலிருந்து விடுதலை அடைந்து உமது நீதியின் பணியாளர்களாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் நிறைவாக சீரழிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சகலலோகமாளும் மகா ஏக பரமன் தாய். சகலலோகமாளும் மகா ஏக பரமன் தாய். அகமும் உடலும் அழகுமிளிரும் அன்னை மரி நீ. அகமும் உடலும் அழகுமிளிரும் அன்னை மரி நீ. புவனராணி, புனிதராணி, புகழுமா மகிமை ராணி. நிலையான புகழுக்குரிய தூயிரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.